ஓம் சாந்தி. 25/6/2026. இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆவதற்கான ஒரே ஒரு உபாயம் தந்தையின் நினைவு. நினைவின் முயற்சிதான் கடைசியில் பயன்படும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த ஒரு திலகத்தை அணிவிப்பதால் சொர்க்கத்தின் ராஜ திலகம் கிடைத்துவிடும்? பதில்: சங்கம யுகத்தில் இதே திலகத்தை அணிவியுங்கள். நான் ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்கிறேன். நான் ஷரீரம் அல்ல. உள்ளுக்குள் இதையே மனனம் செய்து கொண்டிருங்கள். அதாவது, நான் ஆத்மா, நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். பாபாவும் புள்ளியாக உள்ளார், நானும் புள்ளியாக உள்ளேன். இந்த திலகத்தின் மூலம் சொர்க்கத்தின் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். பாபா சொல்கிறார், நான் கேரண்டி தருகிறேன். நீங்கள் நினைவு செய்வீர்களானால் அரை கல்பத்திற்கு அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் பாவனமாக முடியும். இந்த அக்கறை இருக்க வேண்டும். முயற்சி என்றாலே இதுதான். அந்த முயற்சியில் குழந்தைகள் ஈடுபடுவது இல்லை. மாயா அதிகமாக தொந்தரவு செய்கிறது. ஒரு தந்தையின் நினைவை மறக்கும்படி செய்துவிடுகின்றது. மற்றவர்களின் நினைவு வந்துவிடுகின்றது. தந்தை அல்லது நாயகனை நினைவு செய்வது இல்லை. இப்படிப்பட்ட நாயகனை குறைந்தது 8 மணி நேரமாவது நினைவு செய்வதற்கான சேவையை தர வேண்டும். அதாவது, நாயகனை நினைவு செய்வதற்கான உதவியை செய்ய வேண்டும். அல்லது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் மிகப்பெரிய முயற்சியாகும். கீதையிலும் கூட மன்மனாபவ என்பது உள்ளது. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அமரும் போதும், எழும்போதும், நடமாடும் போதும், சுற்றி வரும்போதும் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்து கொண்டே இருங்கள். வேறொன்றும் இல்லை. கடைசியில் இந்த நினைவுதான் பயன் தரும். தன்னை ஆத்மா, அஷரீரி என உணருங்கள். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். இந்த முயற்சியை அதிகம் செய்ய வேண்டும். காலையில் குளித்துவிட்டு பிறகு தனிமையில் மேலே மொட்டை மாடியில் அல்லது ஹாலில் வந்து அமருங்கள். எவ்வளவு தனிமை உள்ளதோ அவ்வளவு நல்லது. எப்போதும் இதே சிந்தனை செய்யுங்கள். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். இந்த முயற்சியை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டி உள்ளது. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் எங்குமே நீங்கள் இந்த முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. இந்த சங்கம யுகத்தில்தான் உங்களுக்கு பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் உகந்த சமயம். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை வருவதும் சங்கம யுகத்தில்தான். வேறு எப்போதுமே தந்தை வருவதில்லை. நீங்களும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் அறிந்திருக்கிறீர்கள். அநேக குழந்தைகள் தந்தையை மறந்து விடுகின்றனர். அதனால் அதிக ஏமாற்றம் அடைகின்றனர். ராவணன் அதிகமாக ஏமாற்றக்கூடியவன். அரை கல்பத்தின் விரோதி ராவணன். அதனால் பாபா சொல்கிறார், தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த விசார் சாகர் மந்தன் செய்யுங்கள் மற்றும் இதற்கான சார்ட் வையுங்கள். எவ்வளவு நேரம் நாம் பாபாவை நினைவு செய்தோம், எவ்வளவு கரை நீங்கியிருக்கும். எல்லாமே நினைவின் ஆதாரத்தில்தான் உள்ளது.
குழந்தைகள் தங்களின் முழு ஆஸ்தியையும் பெறுவதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நரனில் இருந்து நாராயணன் ஆக வேண்டும். இது உண்மையான சத்திய நாராயணனின் கதையாகும். பக்தர்கள் பௌர்ணமி அன்று சத்திய நாராயணனின் கதையை நடத்துகின்றனர். இப்போது நீங்கள் அறிவீர்கள், 16 கலை சம்பூர்ணமாக ஆக வேண்டும். சத்தியமான தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் அதுபோல் ஆக முடியும். பாபா ஸ்ரீமத் தருபவர். பாபா சொல்கிறார், இல்லறத்தில் இருங்கள், வேலை தொழில்கள் என்று எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். பாபாவை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாக வேண்டும், அவ்வளவுதான். நினைவு செய்யவில்லை எனில் ராவணனிடம் எங்காவது ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அதனால் நினைவின் முக்கிய விஷயத்தை புரிய வைக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். தேகத்துடன் கூடவே தேகத்தின் உறவுகள் அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் கடைசியில் மிக மிக வருத்தப்படுவீர்கள். அதிகமாக ஏமாற்றம் அடைவீர்கள். ஏதேனும் அப்படி வேகமாக அடி விழும். மாயா ஒரேடியாக முகத்தை கருப்பாக ஆக்கிவிடும். முகத்தை வெள்ளையாக ஆக்குவதற்காக பாபா வந்துள்ளார். இச்சமயம் அனைவரும் ஒருவரை ஒருவர் முற்றிலும் கருப்பாக ஆக்கிக் கொண்டுள்ளனர். வெள்ளையாக ஆக்குபவர் ஒரே ஒரு பாபாதான். அவருடைய நினைவினால் நீங்கள் தூய்மையான சொர்க்கத்தின் எஜமானராக ஆவீர்கள். இது தூய்மையற்ற உலகம்தான். தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்குவதற்காகவே தந்தை வருகிறார். மற்றபடி உங்களுடைய வேலை தொழில் முதலியவற்றுடன் அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. சரீர நிர்வாகத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். பாபாவோ மன்மனா பவ என்பதை மட்டுமே சொல்கிறார். நாங்கள் எப்படி தூய்மையான உலகின் எஜமானர் ஆவது என்று நீங்கள் கேட்கவும் செய்கிறீர்கள். பாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே சொல்கிறார். அவ்வளவுதான். தூய்மையாவதற்கான வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது. எவ்வளவுதான் தான புண்ணியம் முதலியன செய்தாலும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, நெருப்புக்குள் வருவதும் போவதுமாக இருந்தாலும் சரி, எந்த பயனும் கிடையாது. ஒரு தந்தையின் நினைவைத் தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. மிக எளிமையான விஷயம்தான். இது சகஜ யோகம் என்றே சொல்லப்படுகிறது. தன்னைத்தான் கேளுங்கள். நாம் நம்முடைய இனிமையிலும் இனிமையான தந்தையை முழு நாளில் எவ்வளவு நினைவு செய்கிறோம். தூக்கத்திலோ எந்த ஒரு பாவமும் நடப்பதில்லை. அஷரீரி ஆகிவிடுகின்றனர். மற்றபடி பகலில் அநேக பாவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. மேலும் பழைய பாவங்களும் நிறைய உள்ளன. நினைவின் முயற்சியை அவசியம் செய்ய வேண்டும். இங்கே வருவீர்கள் என்றால் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். வெளியுலகின் வீண் சிந்தனைகளை அப்புறப்படுத்தி விடுங்கள். இல்லையென்றால் வாயுமண்டலத்தை மிகவும் கெடுத்து விடுகின்றனர். வீட்டை பற்றிய, விவசாயம், தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. சில நேரம் குழந்தைகளின் நினைவு வரும், சில நேரம் குருவின் நினைவு வரும். எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குமானால் வாயுமண்டலத்தை கெடுத்து விடுவார்கள். முயற்சி செய்யாதவர்கள் விக்னங்களை ஏற்படுத்துவார்கள். இவை அவ்வளவு நுட்பமான விஷயங்களாகும். நீங்களும் இப்போது அறிவீர்கள், பிறகு ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். பாபா இப்போதுதான் ஆஸ்தியை தருகிறார். பிறகு அரை கல்பத்திற்கு கவலையற்று இருப்பார். லௌகிக்க தந்தையின் சிந்தனை மற்றும் எல்லையற்ற தந்தையின் சிந்தனைக்கு இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது. பாபா சொல்கிறார்,
பக்தி மார்க்கத்தில் எனக்கு எவ்வளவு சிந்தனைகள் உள்ளன. பக்தர்கள் எவ்வளவு அடிக்கடி நினைவு செய்கின்றனர். சத்தியுகத்தில் யாருமே நினைவு செய்வதில்லை. பாபா சொல்கிறார், உங்களுக்கு அவ்வளவு சுகம் தருகிறேன். அதனால் உங்களுக்கு அங்கே சத்தியுகத்தில் என்னை நினைவு செய்வதற்கான தேவையே இருக்காது. எனக்கு தெரியும், நம்முடைய குழந்தைகள் சுகதாமம் சாந்தி தாமத்தில் அமர்ந்துள்ளனர். வேறு எந்த ஒரு மனிதரும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தந்தை மீது நிச்சய புத்தி உள்ளவராக ஆவதில் மாயா விக்னத்தை ஏற்படுத்துகிறது. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் மீது படிந்துள்ள வெள்ளி, செம்பு, இரும்பு முதலிய கலப்படங்கள் நீங்கிவிடும். சத்யுகத்திலிருந்து திரேத்தாயுகத்திற்கு வரும்போது கூட 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. இந்த விஷயங்களை நீங்கள் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள். உண்மையான பிராமணன் என்றால் அவருடைய புத்தியில் நல்லபடியாக பதியும். இல்லை என்றால் பதியாது. நினைவு நிலைக்காது. அனைத்துமே பாபாவை நினைவு செய்வதின் ஆதாரத்தில் தான் உள்ளது. பாபா தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்கிறார். ஹே குழந்தைகளே என்று ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். அந்த நிராகார பரமாத்மாவும் கூட ஆத்மாக்களுக்கு சொல்வார். முக்கியமான விஷயமே இதுதான். யாராவது வந்தால் அவர்களுக்கு முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். மற்றபடி வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். இதை மட்டும் சொல்லுங்கள், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதைத்தான் உள்ளுக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஆத்மா. பாடுகின்றனர் இல்லையா? துளசிதாசர் சந்தனம் பூசினார். ரகுவீர் திலகம் அணிந்தார். திலகம் என்பது ஸ்தூலமானது அல்ல. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். திலகம் உண்மையில் இச்சமயத்தின் நினைவு சின்னம். நீங்கள் நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் ராஜ்யத்தின் திலகத்தை அணிந்து கொள்வீர்கள். ராஜ்யத்தின் திலகம் கிடைக்கும் என்றால் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆவீர்கள் என்று பொருள். பாபா எவ்வளவு சுலபமாக புரியும்படி சொல்கிறார். இதை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் ஆத்மா, ஷரீரமல்ல. நாம் பாபாவிடம் இருந்து ஆஸ்தியை பெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மா ஒரு புள்ளியைப் போல இருக்கிறோம். பாபாவும் புள்ளியாக உள்ளார். பாபா ஞானக்கடலாக, சுகத்தின் கடலாக இருக்கிறார். அவர் நமக்கு வரதானம் தருகிறார். இவருக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். குரு தன்னுடைய சீடனை பக்கத்தில் அமர்த்தி வைத்து கற்றுத் தருகிறார். இவரும் பக்கத்தில் அமர்கிறார். குழந்தைகளுக்கு இதை மட்டும் சொல்கிறார், தன்னை ஆத்மா என்று உணருங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சத்தியுகத்தில் நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் தந்தையை அறிய மாட்டீர்கள். நாம் ஆத்மா, ஷரீரத்தை விடுகிறோம். பிறகு வேறொன்றை எடுக்கிறோம். டிராமாவின் அனுசாரம் உங்களுடைய பார்ட் இது போல்தான் உள்ளது. அதனால் உங்களுடைய ஆயுள் அங்கே நீண்டதாக இருக்கும். தூய்மையாக இருப்பீர்கள். சத்தியுகத்தில் நீண்ட ஆயுள் இருக்கும். கலியுகத்தில் குறைந்துவிடும். அங்கே இருப்பவர்கள் யோகிகள், இங்கே இருப்பவர்கள் போகிகள். யோகிகள் தூய்மையாக இருப்பார்கள். அங்கே ராவண ராஜ்யமே இருக்காது. ஆயுள் நீண்டதாக இருக்கும். இங்கே ஆயுள் எவ்வளவு குறைவாக உள்ளது. இது கர்ம போகம் என சொல்லப்படுகிறது. அங்கே அகால மரணம் ஒருபோதும் நடக்காது. ஆக பாபா சொல்கிறார், தந்தையை அறிந்து கொண்டீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். நாம் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும்.
இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும். இன்னும் மீதமுள்ள நேரத்தை சேவையில் பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள், நீங்கள் மிகவும் ஏழைகள். அதனால் பாபாவுக்கு இரக்கம் வருகிறது. வயதான தாய்மார்களுக்கு எந்த கஷ்டமும் தருவதில்லை. வயதான தாய்மார்கள் பாமரர்கள் என அழைக்கப்படுகின்றனர். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று வயதான தாய்மார்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்கலாம். கீதா பாடசாலைக்கு செல்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இங்கே சங்கம யுகத்தில் அந்த கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவிகள் எடுத்து இப்போது பாபாவிடம் ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. குழந்தைகள் கண்காட்சிகள் முதலியவற்றில் எவ்வளவு செலவு செய்கின்றனர், எழுதவும் செய்கின்றனர். இன்னார் நன்றாக ஞானத்தால் கவரப்பட்டார்கள். ஆனால் பாபா சொல்கிறார், ஒருவர் கூட இதுபோல் எழுதுவதில்லை. நிச்சயமாக எல்லையற்ற தந்தை இந்த சமயம் இந்த பிரம்மாவின் உடலில் வந்துள்ளார். அவர் மூலம்தான் சொர்க்கத்தின் அஸ்தி கிடைக்க முடியும். இதனால் பாபா புரிந்து கொள்கிறார், ஒருவருக்கு கூட நிச்சயம் ஏற்படவில்லை. இந்த ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது என்று வெறுமனே கவரப்படுகின்றனர். ஏணிப்படி சரியாக காண்பிக்கப்பட்டுள்ளது. வெறுமனே சொல்கின்றனர், ஆனால் ஏணிப்படி சரியாக காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தான் யோகத்தில் இருந்து தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். இதை செய்வதில்லை. பேச்சளவில் சொல்கின்றனர். பரமாத்மாவிடம் ஆஸ்தி பெறுவதற்கான ஞானத்தை புரிய வைப்பது மிக நன்றாக உள்ளது. ஆனால் தாங்கள் அதை அடைய வேண்டும். இது நடைபெறுவதில்லை. கொஞ்சம் கூட புருஷார்த்தம் செய்வதில்லை. பிரஜைகள் ஏராளமாக தயாராவார்கள். மற்றபடி ராஜாக்கள் உருவாக வேண்டும். அந்த முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தனது மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எதுவரை பாபாவின் நினைவில் இருக்கிறோம், நாம் தான் மீண்டும் தேவதையாக ஆகிறோம். இவ்வாறெல்லாம் தனக்குத்தான் தனிமையில் அமர்ந்து பேசிக்கொள்ள வேண்டும். முயற்சி செய்து பாருங்கள். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் பாபா உத்தரவாதம் தருகிறார், நீங்கள் அரைக்கல்பத்திற்கு ஒருபோதும் அழமாட்டீர்கள். இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா வந்து ராவணனாகிய மாயையை வெற்றி கொள்ள செய்கிறார். யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றாரோ தனக்காகவே செய்கின்றார். பிறகு நீங்கள் புதிய உலகத்திற்கு வருவீர்கள். பழைய உலகத்தின் கணக்கு வழக்கையும் முடிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தூய்மையாவதற்கான யுக்தியும் சொல்கிறார். இது இறுதி தீர்ப்புக்கான நேரம். அனைத்தும் விநாசமாக வேண்டும். புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடைபெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் இந்த மரண உலகத்தில் இந்த சரீரத்தை விட்டு பிறகு புதிய உலகமாகிய அமரலோகத்தில் வருவோம். நாம் படிப்பதே புதிய உலகத்திற்காகத்தான். இது போன்ற வருங்காலத்திற்கான படிப்பை சொல்லித்தரக்கூடிய பாடசாலை வேறு எதுவுமே கிடையாது. ஆம், யார் அதிக தான புண்ணியம் செய்கின்றனரோ அவர்கள் ராஜாவிடம் பிறவி எடுப்பார்கள். கோல்டன் ஸ்பூனின் மவுத் பிறக்கும் போதே செல்வந்தராக பிறப்பது என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. கலியுகத்தில் யார் ராஜாக்களிடம் பிறவி எடுக்கின்றனரோ அவர்களுக்கும் கிடைக்கிறது. இருப்பினும் இங்கே அநேக விதமான துக்கங்கள் உள்ளன. உங்களுக்கோ 21 பிறவிகளுக்கு துக்கம் இருக்காது. ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். சொர்க்கத்தில் தங்க ஸ்பூன். இங்கே அல்ப காலத்திற்கான ராஜ்யம். உங்களுடையது 21 பிறவிகளுக்கானது. புத்தி மூலம் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
பிறகு புரிய வைக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் ராஜா ஆக முடியாது என்பதல்ல. யாராவது கல்லூரி, மருத்துவமனை கட்டுகின்றனர் என்றால் அவர்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கிறது. மருத்துவமனை கட்டுகின்றனர் என்றால் அடுத்த பிறவியில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். சொல்கின்றனர் இல்லையா, இவருக்கு ஆயுள் முழுவதும் காய்ச்சலே வந்ததில்லை என்று. நீண்ட ஆயுள் இருக்கும். அதிகமாக தானம் முதலியன செய்துள்ளனர். மருத்துவமனை முதலியவற்றை கட்டுகின்றனர் என்றால் அப்போது ஆயுள் அதிகமாகும். இங்கோ யோகத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியம், செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். யோகத்தால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு உடல் நலம் பெறுகிறீர்கள். இதுவோ மிகப்பெரிய மருத்துவமனையாக, மிகப்பெரிய கல்லூரியாக உள்ளது. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், யாருக்கு எங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, எங்கே மனம் ஈடுபடுகிறதோ அங்கே சென்று படிப்பை படிக்க முடியும். எங்களது சென்டருக்கு வர வேண்டும், இவர்களிடம் ஏன் செல்கின்றனர் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கு எங்கே வேண்டுமோ அங்கே செல்லலாம். விஷயமோ ஒன்றுதான். முரளியை படித்து சொல்கின்றனர். அந்த முரளி இங்கிருந்து செல்கிறது. பிறகு சிலர் விஸ்தாரமாக நன்கு புரிய வைக்கின்றனர். சிலர் படித்துவிட்டு மட்டும் சொல்கின்றனர். சொற்பொழிவு செய்பவர்கள் நன்கு சவால் விடுப்பார்கள். எங்கே சொற்பொழிவு இருந்தாலும் முதலில் சொல்லுங்கள், சிவபாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். மேலும் தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள். எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: வெளியுலகின் வீணான சிந்தனைகளை விட்டுவிட்டு தனிமையில் அமர்ந்து நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். மேலும் தனது சார்ட் வைக்க வேண்டும். எப்படி பக்தியில் தான புண்ணியத்திற்கு மகத்துவம் உள்ளதோ அதே போல ஞான மார்க்கத்தில் நினைவிற்கு மகத்துவம் உள்ளது. நினைவினால் ஆத்மாவை சதா ஆரோக்கியமாக, செல்வந்தராக ஆக்க வேண்டும். அஷரீரியாக இருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். வரதானம்: இணைந்த ரூபத்தின் சேவையின் மூலம் ஆத்மாக்களை நெருங்கிய தொடர்பில் கொண்டு வரக்கூடிய கம்பைன் ரூபதாரி, இணைந்த ரூபதாரி ஆகுங்கள். வெறும் சப்தத்தின் மூலம் சேவை செய்வதால் பிரஜைகளின் கூட்டம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் சப்தத்தை கடந்த மேலான நிலையில், அவ்யக்த நிலையிலிருந்து பின் சப்தத்திற்கு வாருங்கள். முதலில் அவ்யக்த நிலை, பிறகு சப்தத்தில் வருவது. இத்தகைய இணைந்த ரூபத்தின் சேவைதான் வாரிசுகளை உருவாக்கும். சப்தத்தினால் கவரப்பட்ட ஆத்மாக்கள் பல சப்தங்களை கேட்கும்போது மீண்டும் அலைபாய தொடங்கிவிடுவார்கள். ஆனால் நீங்கள் கம்பைன் ரூபதாரியாக மாறி இணைந்த சொரூபத்தில் இருந்து இணைந்த சொரூபத்தின் மூலம் சேவை செய்தால் அவர்கள் மீது வேறு எந்த ரூபத்தின் தாக்கமும் ஏற்படாது. ஸ்லோகன்: வசதி வாய்ப்புகளில் எல்லையற்ற வைராகிய உணர்வின் சாதனையை ஒருபோதும் மறைய விட்டு விடாதீர்கள். அவ்யக்த சமிஞை சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை கொண்டவராக ஆகுங்கள்.
சகிப்புத்தன்மை கொண்ட குழந்தைகள் தங்களின் சகிப்புத்தன்மையின் சக்தியினால் எவ்வளவு கடினமான சம்ஸ்காரம் கொண்டவர்களையும் மற்றும் எவ்வளவு கடினமான காரியத்தையும் குளிர்ச்சியாக அல்லது எளிதாக மாற்றிவிடுவார்கள். சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் நிதானமாகவும் ஆழமான அறிவுடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். விஷயத்தின் ஆழத்திற்கு சென்று வெற்றியை அடைவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.